Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் வேர்க்கடலை பர்ஃபி. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது 1 கப் வந்து நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம், 1 கப் தேங்காய். இது கூட சுகர், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம், 1 கப் வேர்க்கடலை, நம்ம 3/4 கப் சுகர் இருந்தாலே போதும். ஏன்னா தேங்காய் வந்து நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் தான் ஆகும். வேர்க்கடலை மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம 3/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரியை சின்னதாக உடைச்சு வச்சிருக்கேன். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் எடுத்துட்டு சீட் மட்டும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம், முந்திரியும் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அதாவது இது ஆல்ரெடி வறுத்தது தான், பட் இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம வறுத்துட்டோம்னா தோல் வந்து ஈஸியாக வந்துடும். அதாவது நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து தோல் நீக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பவுட்ரை. இந்த மாதிரி அதாவது தோல் நீக்கிட்டு, ஒரு சிலதில் வந்து தோல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூடயே தேங்காயும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். அதாவது தேங்காய் நம்ம எப்படி வறுக்கணும்னா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் வந்து இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து தேங்காய் பவுடரே வந்து கடையில் கிடைக்கும், நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் வாங்கி நம்ம துருவி வச்சதுனால நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போனால் தான் வந்து அந்த பர்ஃபி வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா அதாவது பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதாவது உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம். இதை நல்லா கரையணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சுருண்டு வர டைமுக்கு எடுக்கணும். அது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு கலர் பிடிக்குன்னா ஃபுட் கலர் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல. இது நல்லா சுருண்டு வர பதத்தில் வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து நெய் லைட்டாக தடவிட்டு வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் நெய் தடவிட்டு அப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்லைஸ் போட்டாலும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது சுருண்டு வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டாமல் இருக்குது. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொட்டிடலாம். இது அப்படியே செட் பண்ணிக்கோங்க. இது வந்து உடனே ஆகாது, ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அதாவது அந்த சுகர் வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு. இதுக்கு நெய் தடவணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தேங்காய் பர்ஃபி ரெடி. நான் தேங்காய் வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து கட்டாயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.